பிரைஸ் தி லார்ட். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா உங்களுக்கு. உங்கள் மூலயமா ஆண்டவர் எங்களுக்கு நிறைய நன்மையை செஞ்சுருக்காரு. அதை சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லை. அதில் ரூபனுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா அவன் படிப்பே வராதுன்னுட்டாங்க. ஆனாலும் நாங்கள் உங்களாண்ட அழுதுறதுக்கு நீங்கள் அழாதீங்கக்கா, அவனுக்கு நல்லா படிப்பான், 10th பாஸ் ஆனான், அவன் படித்தும் பாஸ் ஆனான், நீங்கள் பண்ண ஜபத்தில் அவன் பாஸ் ஆனான். அதுக்காகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஆண்டவர் உங்கள் மூலயமா நிறைய நன்மையை செஞ்சுருக்காரு. இப்போ அவன் 10th பாஸ் ஆகிட்டு ஐடிஐ முடிச்சுட்டு இப்போ ஐசிஎஃப்லேயும் அவனுக்கு வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, ட்ரைனிங் போயிருக்கான், அதுலேயும் வேலை கிடச்சிடும்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்களை ஊழியக்காராக எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். காட் பிளெஸ் யூ பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், ஹாப்பி பர்த்டே. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு விஷ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிறது உங்களுடைய அன்பு பாஸ்டர். நீங்கள் நிறைய பேர் மேலே காட்டுற அன்பு நான் உங்கள் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஜான எப்படி எல்லாருமே அன்பாக இருப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் அன்பான ஒருத்தராக நான் உங்களை ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன். அது இல்லாமல் உங்கள் பொறுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக இல்லை, உண்மையாகவே நீங்கள் பொறுமையாக இருக்கிற காரியங்கள், மனுஷர்கள் உங்களை பேசும்போதும் அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது, எப்படா இவ்வளோ பொறுமையாக இருக்காரு அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் பாஸ்டர். அதெல்லாம் நான் இப்போ கற்றுட்டே இருக்கேன். இதெல்லாம் விட பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா உங்கள் மெசேஜ் எனக்கு எப்பவுமே ஒரு ஃபயராக பயங்கரமாக இருக்கும் பாஸ்டர். நான் நிறைய முறை மெசேஜ் முடிஞ்சோடனே உங்களுக்கு பர்சனலாக சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் தொடப்பட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் எங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உங்கள் வார்த்தைகள் இருக்கும் பாஸ்டர். தேவனுடைய வார்த்தை நீங்கள் அப்படியே எங்களுக்கு கைட் பண்ணுவீங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு இருக்கிறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் படம் கம்மிட் ஆகிட்டேன். உங்களுக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட் படம் கம்மிட் ஆகும்போது நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்க, இந்த மாதிரி ஐயா நீங்கள் கமல் கூட இருக்கிற மாதிரி நான் விஷுவல் பார்த்தேன், கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு என் படம் ரொம்ப லேட் ஆகுது, என் படம் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கலக்கத்தில் இருந்த காலம் அது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமல் சாருடைய அவங்க அண்ணன் நடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் போச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் கமல் சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படின் போது கமல் சார் என் பக்கத்துல நின்று என் தோல் மேலே கை போட்டு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு அங்கே எந்த ஒரு இதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு. எனக்கு உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன். யூனிவர்ஸ் ஃபஸ்ட் அன்றைக்கே சொன்னாங்க, கமல் பக்கத்தில் அங்கே இப்போ அப்படின்ட்டு என்னங்க அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வார்த்தையை வச்சு நான் நிறைய முறை எனக்கு விசுவாசத்துக்கு பாஸ்ட் இப்படி பேர் பண்ணி சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் என் வாழ்க்கையில். இது நான் எப்பவுமே, அதாவது எனக்கு நீங்கள் சொல்லி ஃபஸ்ட்டு நடந்த ஒரு தீர்க்க தரிசனம் ஃபஸ்ட்டு. நீங்கள் நிறைய ப்ராமிஸ் எனக்கு சொல்லியிருக்கீங்க பஸ். அதோடைய வேர்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பாஸ்டர். நீங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அடுத்த இயர் இதோட பயங்கரமாக இருக்கும் போது பாஸ்டர். மறுபடியும் ஒரு வாட்டி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாஸ்டர். ஹாப்பி பர்த்டே பாஸ்டர். எங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிறந்த நாள் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்காக செஞ்ச எல்லா காரியத்துலேயும், பிள்ளைங்களுடைய காரியத்தில், படிப்பு காரியத்தில், மேரேஜுடைய காரியத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபிச்ச எல்லா காரியங்களையும் தேவன் எங்களுக்கு நன்மையாக எங்களுக்கு தந்திருக்காரு. எங்களுக்கு கொடுத்த இந்த தீர்க்கதரிசிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கின்ற எங்கள் அன்பு சகோதரரும் எங்கள் தேவாட்டுக்குடி திருச்சபையின் போதகருமாக இருக்கிற எங்கள் அன்பு அண்ணனுக்கு இயேசுவின் நாமத்திலே எங்கள் குடும்பத்தின் சார்பிலே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அண்ணன் உங்களோடு கூட இருந்த நாட்கள் விசேஷித்தவைகள். நாங்கள் பார்த்து வியந்த பல காரியங்கள் உண்டு. ஆகிலும் சின்ன விஷயங்கள் மாத்திரம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பொறுமை. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் அழகாக அதை ஹேண்டில் பண்ணுற விதங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற விதங்கள், பொறுமையாய் பேசுகிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியம். உங்களுடைய உபதேசங்கள், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பேசுகிற அந்த விதங்கள், அந்த கற்றுக் கொடுக்குற காரியங்கள், தேவனுக்குள்ளே பலப்படுத்துகிற காரியம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஞானம், எல்லாவற்றிலும் நிதானமாய் ஞானமாய் வாய் திறந்து பேசுகிற அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த தேவ சித்தத்துக்குள்ளே நீங்கள் வைத்து எங்களை காத்து நடத்துகிற அந்த பரிசுத்தாவினுடைய வழி நடத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெய்வீக வெளிப்பாடுகளோடு உங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து பிள்ளைகளை காப்பாற்றி அவர்களை ஒரு நல்ல நிலையில் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு அன்பு நிறைந்த ஒரு இருதயம் அநேக ஊழியர் இடத்துல இல்லை. அதை உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்து வியந்து போகிறோம்.
தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காரணம், இன்றைக்கு நாங்கள் நல்லா இருப்பதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய தெய்வீகமான ஞானம், ஆலோசனை, தெய்வீக வெளிப்பாடுகள் தான். உண்மையாகவே அதை பார்த்து வியக்கிறோம். கடைசியாக சொல்லணும்னா அன்பு. எங்கள் அண்ணனாலுமே அன்பு தான் நாங்கள் சொல்லுவோம். அண்ணன் பேசினாலுமே உள்ளத்தில் அன்பு பல நேரங்களில் பெருக்கெடுத்து ஓடினதை நாங்கள் பல முறை பார்த்துருக்குறோம். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சோர்ந்து போன ஆத்துமாக்களுக்கும் சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லுகிற அந்த அன்பு நிறைந்த கிறிஸ்துவின் வார்த்தைகள், உபதேசங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். ஸோ தொடர்ந்து அண்ணன் உங்களை வாழ்த்துவதற்கெலாம் வயசு கிடையாது, ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் பல பல பிறந்த நாட்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு விசையாய் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. பிரைஸ் தி லார்ட். விஷ் ஹாப்பி பர்த்டே. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன், சத்தியத்தின் பாதையில் வழிநடத்தி செல்கின்ற நல்ல ஒரு போதகர் நீங்கள் எங்களுக்கு. நீங்கள் உங்களால் எனக்கு நடந்த ஒரு 2 அற்புதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 ஜனவரி மாதத்தில் எனக்கு ரொம்ப ஒரு கடுமையான வயிறு வலி இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு, எமர்ஜென்சி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே 2 சர்ஜரி முடிச்சிட்டாங்க. இது 3வது சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 3வது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் பேபி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மனவேதனையாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு உடனே நான் ஒரு கால் பண்ணேன். ஆனால் நீங்கள் அந்த டைமில் எனக்கு சொன்ன வார்த்தை வந்து, கர்த்தர் பெரியவருமா, இது ரொம்ப லேசான காரியம், கர்த்தர் இதை மாற்றுவார் அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டு நான் திரும்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் எதாவது டேப்லெட் கொடுங்க, எனக்கு சரியாகும், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது டேப்லெட் சாப்பிட்டா கூட இது உங்களுக்கு சரியாகாது, இது கரையவும் கரையாது, நீங்கள் திரும்ப ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டு, இல்லை நீங்கள் டேப்லெட் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிப்ரவரி மாதம் அந்த 1 மந்த்து கூட ஆகலை, பிப்ரவரி 1st வீக்கில் திருவிக்கா நகரில் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அந்த சர்வீஸ் ஆராதனை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அபிஷேகம், ஒரு சுகமளிக்கும் அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. யாருக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குதோ அது இப்போ கரையுது, அது நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது இப்போவே நடக்கும் அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் அதை அப்போ உடனே அந்த அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். உடனே என்னோட வயிற்றில் நான் கையை வச்சு, எசப்பா நான் எனக்கு அந்த அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப கண்ணீரோடு நான் நின்னேன். நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு திரும்ப நம்ம போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், நம்ம போய் பார்க்கணும், அப்போதான் நமக்கு தெரியும் நிஜமாவே இருக்குதா இல்லை அது இல்லையான்னு சொல்லிட்டு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது டாக்டர் வந்து, கட்டி இல்லைம்மா, க்ளீனாக இருக்குது, எப்படி இது நடந்துச்சு, நான் தானே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணேன், எப்படி இது இல்லாமல் போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், நீங்களும் ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் பெரியவருமா, நான் சொன்னல அப்படி சொல்லுங்க. அந்த நேரத்தில் எனக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வந்தது வந்து உங்களோட வார்த்தை தானா. அப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பேபிக்காக ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திரும்ப ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நமக்கு பேபி இருக்காது, நம்மளுக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ந்து போயிட்டேன். நான் 2023 ஆகஸ்ட் மாதம் வந்து நான் உங்ககிட்ட சர்வீஸ் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். அப்போ நீங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னீங்க, கர்த்தர் வந்து உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து ஆயத்தமாக இருக்கிறாருமா, நீ விசுவாசிச்சா இது நடக்கும் அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நான் சொன்னேன், இல்லை நான் இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை, இதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கே சோர்ந்து போயிட்டேனா, அது நடக்காதுன்னா அப்படி சொன்னேன். ஆனால் நீங்கள் விடலை, இல்லைம்மா கர்த்தர் எனக்கு தெளிவாக சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சா அது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் திரும்ப ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா அப்படி சொல்லி நான் திரும்ப ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஆகஸ்ட்ல நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அக்டோபர், அந்த வருஷத்துலேயே 2 மாதத்துலேயே அக்டோபர் மாதம் எனக்கு பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா. உடனே உங்களுக்கு திரும்ப நான் கால் பண்ணாலே, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பேபி செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்படி சொல்லி சொன்னீங்க. அந்த டைம்லேயே நீங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்படி சொல்லி சொன்னீங்க. நாங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை கொடுத்து எங்களோட விசுவாசத்தில் வளர வைக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக கர்த்தர் உங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. விஷ் ஹாப்பி பர்த்டேண்ணா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாஸ்டர் யுவராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கர்த்தர்
நம்முடைய மகனை ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்கி நடத்துவாராக. ஆமென். God bless you, my son. Many more returns of the day. My dear son, wish you happy birthday. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் உன்னை கொண்டு இந்த ஆண்டிலே புதிய காரியங்களை செய்வாராக. God bless you. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்ற வாக்கு தத்துவத்தின்படி தேவன் தாமே இந்த ஆண்டு உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. God bless you, my son. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாஸ்டர் ஜே விஜயராஜ் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Praise the Lord. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாஸ்டர். சங்கீதம் 92:12 வசனத்தின் பிரகாரமாய் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல வளருவான். இவ்விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Happy birthday to you, Pastor. Happy birthday, Mama. Happy birthday, Pastor. ஐயா ஹாப்பி பர்த்டே ஐயா. காட் பிளஸ் யூ. இந்த வருஷத்துல நீங்க என்னெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. Hi, bro. Happy birthday. It's been a great blessing to be your sister. And I know the life has been tough lately, and we are called to fight. Not only called, we are chosen to fight this battle. One incident I'm reminded of is that when David's own people, his own people took stones against him, he took strength in God and he fought and he won the battle. Likewise, God is going to be with you. Take your strength in God, and God is going to give you the victory in whatever you do, and God is going to make you prosperous in all the ways that you do. God bless you. Thank you. I want to praise the Lord. Many more happy returns of the day. I hope you have a fantastic day filled with joy, laughter, and all that you wish for. May this day bring you happiness, success, and all the countless blessings from God. Enjoy your day to the fullest. Have a nice day. ஹாய்ண்ணா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் மூலிமா தேவன் எனக்கும் சரி எங்கள் ஃபேமிலிக்கும் சரி நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கேன். அதே போல் இன்னும் வர நாட்களில் உங்கள் மூலிமா தேவன் இன்னும் அநேகருக்கு நிறைய அற்புதங்களை செய்ய போகிறாரு. நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. ஹாய் அண்ணா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அண்ணா. மே காட் bless you. We love you. Happy birthday,